அதுக்கடுத்து இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ஒரு என்ன பண்ணுறது, இந்த தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வேலையை சூப்பராக பண்ணிடுவாங்க. அரசு ஊழியர்களாக இருக்கும்போது இவங்க சரியாக பண்ணுவதில்லை அப்படிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. இந்த கான்ட்ராக்டை நீங்கள் தனியாருக்கு கொடுக்கும்போது அதன் வழியாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் கமிஷன் கிடைக்குது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவங்க வந்து அதை தனியாருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. மற்றபடி சென்னை நகரத்தின் மீதும் சென்னை நகர மக்கள் மீது இவங்களுக்கு ஒன்றும் பேரன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நகரத்தை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும், அதுக்கு இந்த ராம்கி நிறுவனம் தான் சரியான நபர் அப்படிங்கிறதுலாம் காரணம் கிடையாது. இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு கமிஷன் வரும் அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாத போது நீங்கள் அப்படி ஒரு வேலையை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகாது. ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வரும்போது ஓகேப்பா அதை இவங்களே விரும்பலை, அப்போ நம்ம பழைய நிலையை நீடிக்கட்டுன்னு நீங்கள் ஏன் வரமாட்டேன்றீங்க? என்ன காரணம் அப்படின்னா அப்படி வந்தால் உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வராது. அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர்கள் போராடி இந்த போராட்டம் ஒரு தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமானதற்கு பிறகு நீங்கள் ராத்திரியோட ராத்திரியாக கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வெற்றி விழா நடத்துறதெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இல்லையா? ஏன்னா அது இன்னொன்று உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உங்கள் பின்னால் தூய்மை பணியாளர் சீருடை அணிந்து வர்றது உண்மையிலேயே தூய்மை பணியாளரா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இவங்க யாரை ஏமாற்றுவதற்கு இப்படி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்கங்கிறது தெரியும்.